அமைதியான சரவணபுரம் என்ற கிராமத்தில் ஒரு புதிய வெள்ளிக்கிழமை விடிகிறது. வீடுகளின் முன் நிறமயமான கோலங்கள், ஆலயத்திலிருந்து எழும் மணியோசை, மெலிதான காலைக்காற்று எல்லாம் ஒரு பக்தி நிம்மதியில் கலந்திருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் அனன்யா. 12 வயது கொண்ட ஒரு சின்ன பெண். செல்வமில்லை, வசதியில்லை. ஆனால் அவளது இதயத்தில் நிரம்பியிருந்தது உண்மையான பக்தி. எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒவ்வொரு காலையிலும் ஒரு சின்ன எண்ணெய் விளக்கை ஏற்றி கண்களை மூடி மனமாற பிரார்த்தனை செய்வாள். அன்றைய காலை கிராமம் எல்லாம் பரபரப்பாக இருந்தது. ஆலய பூசாரி அறிவித்தார், இன்று இரவு ஒரு தெய்வீக அறிகுறி தோன்றும். தூய்மையான இதயம் கொண்டவருக்கே ஒளியின் வாசல் திறக்கும் என்றார். அனன்யா அதிசயத்துடன் கேட்டாள். வெள்ளிக்கிழமை என்பதால் சந்தையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் அனன்யா ஒரு சின்ன எண்ணெய் விளக்கை வாங்கி கொண்டு நடந்து போய்கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு வயதான பாட்டி கூடையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருந்தார். எல்லோரும் தங்கள் வேலைகளில் மூழ்கி அவரை பார்க்காமலே போய்கொண்டிருந்தனர். ஆனால் அனன்யா உடனே ஓடி சென்று பாட்டிக்கு உதவினாள். பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாள், மகளே, மற்றவர்கள் மறந்தாலும் நீ கருணையை நினைவில் வைத்திருக்கிறாய். உன் பாதை நன்றாகவே இருக்கும். அனன்யா வணங்கி சென்று விட்டாள். அது ஒரு பெரிய தொடக்கம் என்று அவள் அப்போது யோசிக்கவில்லை. அனன்யா வீடு திரும்பும் வழியில் ஒரு பழைய, யாரும் சொல்லாத லட்சுமி அம்மன் சன்னதி இருந்தது. அது செத்துப்போனது போல் இருந்தது. அதில் தூசி, காய்ந்த இலைகள் இருந்தன. அதனை மெதுவாக சுத்தம் செய்தாள். ஒரு மலரை வைத்து அவள் கொண்டு வந்த சின்ன அகல் விளக்கை ஏற்றி, காற்று இருந்தாலும் அந்த விளக்கு அணையவில்லை. அம்மா, பெரிய படைப்புகள் எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை. ஆனாலும் என் இதயம் உன்னுடையதுதான் என அவள் மனதார பிரார்த்தனை செய்தாள். அந்த இரவு கிராமம் முழுவதும் ஆலயத்தின் முன் கூடியது. பூசாரி கூறினார், இப்பொழுது தோன்றும் ஒளி உண்மையான இதயம் வைத்திருப்பவருக்கே திறக்கும் என்றார். அந்த சமயம் வானம் திடீரென பொன்னிற ஒளியால் பிரகாசித்தது. கிராமத்தின் எல்லை பகுதி ஒரு ஒளியின் வாசல் திறந்தது. மக்கள் கத்தி ஓடி அதை பார்க்க முயன்றார்கள். ஆனால் அனன்யா மட்டும் ஓடவில்லை. ஒரு முதியவர் அந்த கலவரத்தில் மயங்கி விழுந்ததை பார்த்து அவர் பக்கத்தில் நின்று உதவினாள். அனைவரும் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்க அனன்யா அமைதியாக வீட்டிற்கு திரும்பினாள். அவள் சென்ற மறைக்கப்பட்ட அந்த சந்நிதியின் முன் வந்தபோது காலை ஏற்றிய அந்த சின்ன விளக்கு இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. அதுவும் சாதாரணமாக அல்ல, முழு சந்நிதியையும் ஒளிர வைக்கும் அளவு பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளிக்குள் இருந்து மெதுவாக அதே பொன்னிற வாசல் அவள் முன் தோன்றியது. ஒரு மென்மையான குரல், மகளே, தூய்மையான இதயத்துக்கே இந்த வாசல் திறக்கிறது என்றது. அனன்யா நடுங்கியபடி கேட்டாள், ஏன் எனக்கு அம்மா? உன்னுடைய செயல் பெரியதல்ல, ஆனால் உன் கருணை பெரியது என்றது அந்த குரல். அனன்யா அந்த வாசலுக்குள் நுழைந்தாள். அந்த இடம் மனிதர்களின் உலகம் அல்ல. உலகமே பொன்னிற தாமரைகளால் நிரம்பியிருந்தது. அமுதமாய் அமைதி, மாயமான ஒளி. அவள் முன்னாடி நின்றாள் லட்சுமி தேவி. லட்சுமியின் அழகு, அமைதி, கருணை எல்லாம் ஒளிரும் தோற்றத்தில் குட்டியே என்றார் அம்மன். நீ சன்னதி மறக்கப்பட்டிருந்த போதும் அதை தூய்மையாக்கினாய். நீ உதவி கேட்டவருக்கு ஓடினாய். நீ உண்மையான பக்தியை காட்டினாய். அனன்யா தலை குனிந்து கண்ணீர் வடித்தாள். தேவி அவளது நெற்றியில் கை வைத்தாள். இம்மலையின் இதயம் ஒளியின் பாதை. இதனை உலகம் முழுவதும் கொண்டு செல் என்றது அந்த குரல். அடுத்த நாள் காலை சரவணபுர கிராமம் நம்ப முடியாத அதிசயத்தை பார்த்தது. காலியாக இருந்த கிணறுகள் நிரம்பியிருந்தன. உலர்ந்த வயல்கள் பச்சையாக மலர்ந்தன. அனைத்து வீடுகளிலும் நல்ல சக்தி பரவியிருந்தது. மக்கள் கேட்டார்கள், அம்மன் யாரை ஆசீர்வதித்தார்? அன்று சந்தையில் கண்ட அந்த வயதான பாட்டி மீண்டும் தோன்றினார். ஆனால் இப்பொழுது அவரது உருவம் பொன்னிற ஒளியால் மின்னியது. அவர் சொன்னார், அம்மன் ஆசீர்வாதம் வந்தது ஒரு சிறுமியின் நெஞ்சில் இருந்த கருணைக்காக. அவர் விரலை அனன்யாவின் வீட்டை நோக்கி காட்டினார். இந்த கதையில் வரும் கருத்து உண்மையான பக்திக்கு எப்பொழுதுமே கடவுள் துணையாக இருப்பார். அனைவருக்கும் நன்றி.